38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் ஆசீர்வதித்து சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பினதான காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் 38 வருஷ பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையோடு இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையை மாற்றினவர் நம்ம பிரச்சனையை மாற்றுறது லேசான காரியம். யாருமே, நிறைய பேருக்கு 38 வயசு கூட ஆயிருக்காது என்ன. நிறைய பேருக்கு அப்படி இங்கே கொஞ்சம் இளையவர்களும் உண்டு. 38 வருஷம் வியாதி மாற்றப்பட்ட ஒரு அதிசயம். அவன் எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருந்தான். எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருந்தான். பெதஸ்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் மெர்சி, ஹவுஸ் ஆஃப் கம்பஷன், ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இரக்கம் கிடைக்கல. என்ன வீடா? இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு. அப்படிப்பட்டவனுக்கு 38 வருஷமா என்ன கிடைக்கல? இரக்கம் கிடைக்கல. அப்படி தானே நீங்களும் சொல்கிறீங்க. சபையிலே இருக்கேன், சர்ச்சிலே இருக்கேன், எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வர்றேன். ஏன்னா சபையும் ஒரு இரக்கத்தின் வீடு தான். சபையும் ஒரு என்ன சொல்வது, கிருபையின் வீடு தான். எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆட்டு வாசலுக்கு பக்கத்தில், எருசலேம் தேவாலயத்துக்கு பல வாசல்கள் இருக்கு. ஆட்டு வாசலுக்கு பக்கத்தில் இருந்தது தான் இந்த பெதஸ்தா குளம். இதுக்கு 5 மண்டபம் இருக்கான். ஏன்னா அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க அங்கே. ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க. ஏன்னா சுகம் வேணும்னு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? தூதன் எப்பயாவது வந்து கலக்குவான். நடுராத்திரி கூட இருக்கலாம், காலையில் இருக்கலாம், எப்பயாவது கலக்குவான். 1ஆம் நம்பர் யார் போகிறாங்களோ எந்த வியாதினாலும் சுகமாயிரும். எவன் முதல்ல இறங்குறானோ எந்த வியாதினாலும் சுகமாயிரும். ஆனால் இங்கே என்னென்னா, சுகம் ஆகிறதுக்கான ஆட்கள் அதிகம். குளத்தை சுற்றி நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இவனுக்கு ஒரு பெரிய பாதிப்போடு 38 வருஷமாக இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? 38 வருஷமும் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. இங்கே வர்ற தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை தான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உயிர். தேவன் என் வாழ்க்கையை திருப்பி போடுவார் என்கிற நம்பிக்கையை இழக்கக்கூடாது. சிலர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இவன் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். எத்தனை பேர் வந்து 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 சுகமாகி கொண்டு போனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்து அவன் போகவில்லை. முயற்சி எடுப்பதை அவன் நிறுத்தவில்லை. தொடர்ந்து முயற்சி எடுக்கிறான். ஏனென்றால் நான் சுகமாவேன் என்று நம்பிக்கொண்டே இருக்கிறான். அதுபோல நாம் இருக்கிறது இரக்கத்தின் வீடு, நாம் இருப்பது கிருபையின் வீடு, நாம் இருப்பது நம்பிக்கையின் வீடு. இந்த நம்பிக்கை தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷன இடத்திலே சுகமாக்குவதற்கு, விடுவிப்பதற்கு காசு கேட்பதில்லை, எலும்புச்சம்பளம் கேட்பதில்லை, அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று கேட்பதில்லை, கோழி ரத்தம் கேட்பதில்லை, சேவல் அறுத்து கொண்டு வா என்று கேட்பதில்லை. மாறாக நான் செய்ய முடியும் என்று, அவர் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அவர் செய்வார். இதில் அவனுக்கு ஒரு 38 வருஷம் காத்திருந்தார். அவனை தேடி வந்ததுக்கு காரணம், இந்த பயணம் அவனுக்கான பயணம். அவர் எருசலேமுக்கு தன்னுடைய ஊழியத்தினுடைய தொடக்க காலத்தில் வந்ததற்கு காரணம் இவனுக்காகத்தான் வந்தார். இவனை தேடித்தான் வந்தார், இவனை காப்பாற்றத்தான் வந்தார். அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக வந்தார், இயேசு என்னை தேடி வந்தார், இயேசு எனக்காகத்தான் வந்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்ப இந்த மனுஷனிடத்துல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதா? ஆபிரகாம் கூட 35 வருஷம் காத்திருந்ததா சரித்திரம் சொல்லுது. ஆபிரகாமையே முந்திட்டாயா என்ன? 65ல் கர்த்தர் அழைச்சாரு. அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாலும் அவனுக்கு கூட கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பிள்ளை கிடைக்காதுங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. 38 வருஷமா நம்பிக்கை குறைவு இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல எந்த சூழ்நிலையோடு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நடக்காதுன்னு தாவீது மாதிரி கூட நீங்கள் நினச்சி வந்திருந்தாலும் சரி, அவர் நடத்த வல்லமை உள்ளவர், அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு ஜெபத்தில் உயிர் இருக்காது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஆராதனை
ஆராதனையில உயிர் இருக்காது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா அது எல்லாம் வேஸ்ட். ஒருத்தன் கேட்டு பாருங்களேன், இன்னைக்கு உனக்கு வேலை செஞ்சா சம்பளம் கிடையாதுன்னா அவன் செய்ய மாட்டான். அவர் செய்ய மாட்டாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சம்பளம் கிடைக்கும் போதுன்னு தெரிஞ்சவன தான் வேலை உயிராகும். அதுபோல் எனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப 38 வருஷம் எப்படிங்க தொடர்ந்து 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 ஒருத்தனால செயலாற்ற முடியும்? அந்த செயலாற்றுதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றிய தீர்வார். அதை தடுப்பவன் எவருமே இல்லை. நமக்கானதை அவர் நடத்திய தீர்வார். அதை தடுத்து நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதனால உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் அவனுடைய முயற்சிகளை நிறுத்தவில்லை, அவனுடைய நோக்கத்தை நிறுத்தவில்லை. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை தேடி வருகிறார். அப்படித்தான் நம்மளை தேடி வந்தார். இரண்டாவது வாழ்க்கையில் இயேசு தேடி வந்தபோது அவன் செஞ்ச ஒரு காரியம், இயேசுவின் இடத்துல எதையுமே மறைக்கலை. ஏன்னா இயேசுவுக்கு தெரியாது இது எதுவுமே. நிறைய பேர் இயேசுக்கிட்ட தான் மறைப்பாங்க, வேற எல்லாருக்கிட்டையும் தெளிந்த இருதயத்தோட பேசுவாங்க. அவன் 2 வீக்னஸை சொன்னான். ஆண்டவர்கிட்ட 2 வீக்னஸை மறைக்காமல் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அந்த 7ஆம் வசனத்தில், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே. நீண்ட நாட்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கும்போது மனுஷனுக்கு ஏற்படுற முதல் பிரச்சனை, எனக்கு யாருமே இல்லையே, என்னை தூக்கி விட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் பக்கத்தில் யாருமே இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே. ஆண்டவர், அவனுக்கு அவங்க சித்தப்பா வந்தார், தூக்கி உள்ளே போட்டார், எந்திரிச்சு போயிட்டான். அவன் நேற்று தான் வந்தான், சுகமாகி போயிட்டான். அவனுக்கு அவங்க மாமா வந்தார், தள்ளி விட்டார், போயிட்டான். எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே. அப்போ தான் சொல்கிறார், உனக்கு நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு நான் இருக்கிறேன்ப்பா, உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன்ப்பா. உனக்காகத்தான் நான் வந்தேன், உனக்கு தான்ப்பா நான் வந்தேன். சீஷர்களை கூட காணோம் இந்த பயணத்தில். நான் தேடி தேடி பார்க்குறேன். இந்த 38 வருஷம் அவங்க பண்டிகையில் எதுவும் இருப்பாங்களா என்னன்னு தெரில. ஆனால் பெதஸ்டாலன் சுற்றி பார்க்க வந்த மாதிரி வந்தார். ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருந்த போதும் அவர் உன்னை சுகமாக்க வந்திருக்கிறார். பல பேர் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் உன்னை விடுவிக்க வந்திருக்கார். கையை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துங்கள். அவர் நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். ஆனால் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு யாரும் இல்லைன்றவரே. நான் தான் சொன்னேன், 1 வருஷம் இருந்தாங்களா 2 வருஷம் இருந்தாங்களான்னு தெரில. இந்த நாய் சுகமாக மாட்டான்ப்பா, இவன் அவ்வளோதான்ப்பா, போயிட்டாங்க. அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு ஒருத்தன் கூட இல்லை, எனக்கு ஒருத்தன் கூட. இதில் ரொம்ப பாதிப்பு என்ன தெரியுமா? போன மாதம் ஒருத்தன் வந்திருப்பான், விழுந்திருப்பான், பெரிய வியாதிக்காரனாக இருந்திருப்பான், ஓடி போய் விழுந்திருப்பான், சுகமாகி போயிருப்பான். இதான் எனக்கு மனுஷனுக்கு தாங்கவே முடியாது. வந்தான் போனான் சுகமாயிட்டான், வந்தான் போனான் சுகமாயிட்டான், அந்த வந்தான் அவன் நல்லா இருக்கான், அந்த அவன் போனான் நல்லா இருக்கான். ஐயோ எனக்கு யாருமே இல்லையே. ரெண்டாவது அவன் சொல்கிறான், நான் ட்ரை பண்ணுறேன், இப்போ நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை முந்திட்டு போயிடுறாங்க. 38 வருஷமாக முயற்சி எடுக்கிறேன், ஆனால் ஒரு ஆள் முந்திட்டு போயிடுறாயா, ஒரு ஆள் வேகமாக போயிடுறான், ஒரு ஆள் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். நம்ம ஊரில் அப்படி ஒரு குளம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா, நல்லா இருக்கான்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நமக்கெல்லாம் பெதஸ்தா இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. எப்பவுமே கலக்கப்படுகிற பெதஸ்தா இயேசு. விசுவாசித்து தொட்டால் எப்போ வேண்டுமானாலும் சுகம் அடையலாம், விசுவாசித்து. ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, இந்த மாத்திரை போடுறியே, இந்த மாத்திரையவா நம்புற? இந்த மருந்துக்கு போனே, இந்த மருந்தையா நம்புற? நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னால் தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மாத்திரையை கூட ஸ்தோத்திரம் பண்ணியே போடுவான், பார்த்தா எந்திரிச்சு நடந்துருவான். அவன் சொல்லுவான், ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், அப்படியே வார்த்தை என்னை பலப்படுத்தினது. அதான் சொல்கிறேன், ரொம்ப கவனிக்கணும். நம்பிக்கை அங்கே சாஞ்சா டாக்டர் சொல்கிறது வேத வாக்கா மாறிடும். நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்தா ஆண்டவர் சொல்கிறது வேத வாக்கா மாறிடும். இங்கே தான் எது வேத வாக்கு? டாக்டர்கள் சொல்கிற புதன்கிழமை ஞாபகம் இருக்கும், கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள் ஞாபகம் இருக்காது. அவன் தன்னிடத்தில் 2வது செஞ்சது அதான், ஆண்டவரை என்னால் முடியல, ஆண்டவரை என்னால் இது பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரை எனக்கு யாரும் இல்லை.
நான் முயற்சி பண்ணா முன்னாடி போயிடுறான். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்கு. ஒருத்தன் முடியலன்னு சொன்னா அவனை எல்லாத்தையும் செய்ய வைக்கிற ஒரு ஆண்டவர். பவுல அப்போஸ்தலனால முடியலன்னு சொன்னபோது அவர் சொன்னார், பின்னாடி எழுதும்போது சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம். நான் இப்போ எழுதுன பாருன்னு கொரிந்தியர் எழுதுறார், 2 கொரிந்தியர். இப்போ எழுதணும் பாருன்னு பிலிப்பியர் எழுதினார். பவுல் மட்டும் ஜெயிலுக்கு போகலைன்னா நமக்கு 10 நிருபம் கிடையாது. பலவீனப்பட்டவர் தான். ஆனால் முடியலன்னு சொன்னபோது முடிஞ்சதை விட செய்கிறதுக்கு அவர் பலப்படுத்தினார். முடியலன்னு சொன்னபோது அவர் கிரியை செஞ்சார். இது ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒளிவு மறைவாக பேசவே கூடாது. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது? 10 லட்சம் இருக்கும். இவர் சொல்லுவார் 1 லட்சம் தான் இருக்குது. கடைசியில் 1 லட்சம் மட்டும் அடைப்பார், 9 லட்சம் அப்படியே இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆட்களாம் கடவுளை விட. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான், எவ்வளோ கடன் இருக்குது இப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது? லைட்டாக வலிக்குது, டாக்டர்கிட்ட போய் அப்படியே சொல்லுங்கள். லைட்டாக ஒரு ஊசி போட்டு அனுப்புவார். டாக்டர்கிட்ட கூட மறைக்க தெரியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனையை மறைக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு தான் கேட்பார், அவருக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்காரு, அவர் சுகமாக தான் வந்திருக்காரு. ஒரு கைத்தட்டி கத்தர மகிமைப்படுத்துக. உலகத்தில் சொல்லுவாங்க மருத்துவர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம வீக்னஸை சரியாக்கத்தான் அவர் இருக்கார். பின்ன அவர் சரியாக்காமல் யார் சரியாக்க முடியும்? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே. அவன் அழகாக சொல்லிட்டான், என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கும் ஆள் இல்லை, முயற்சி பண்ணால் முந்தி போயிடுறாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படித்தான். மற்றவர்கள் அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நினைப்பேன், இதெல்லாம் நம்ம தெரியாமலே இத்தனை வயசு வரை வாழ்ந்திருக்கோம், இதெல்லாம் தெரியாமலே இத்தனை வருஷம் படித்து வந்திருக்கோம். சில நேரம் சில இடத்துல போகும்போது சிலருடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி இருக்கிறான், நமக்கு இது கூட தெரியல. ஆனால் நம்ம அவர்கிட்ட ஒத்துக்கிறும் போது நம்மளை ஞானிகளாக மாத்துறாரு, நம்மளை மேன்மையாக மாத்துறாரு. எனக்கு தெரியல ஆண்டவர், எனக்கு வியாபாரம் பண்ண தெரியல, எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, எனக்கு சரியா குடும்பத்தை நடத்த தெரியல, எனக்கு கடன் இல்லாமல் வாழ தெரியல. அப்படி கேட்டிருந்தா என்றைக்கோ நம்ம கடன் இல்லாமல் மாறி இருக்கும். நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் உழைக்கிறோம், நடுராத்திரி வரை உழைக்கிறோம். ஒரு மீனாக வரும், ஒரு மீனும் வரலையே. சொன்னால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு சூட மீன் கூட இல்லை ஆண்டவரை. வீட்டில் போய் சுட்டு திங்கிறதுக்கு கூட. ஏன்னா யூதர்கள் சுட்டு தான் சாப்பிடுவாங்க, நம்மால் தான் எண்ணெயில் போட்டு பெரட்டி கொலஸ்ட்ராலை வாங்கிக்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் சுட்டு சாப்பிடுவாங்கங்கிறது வேதம் உண்மைன்னு அத்தாட்சி. இந்த மதன் ஒருத்தர் வீடியோ போடுறார், இஸ்ரேலில் போயிட்டு. அவர் சொல்கிறார், மீன் கொடுத்தாங்களாம் கலிலேயாவிலேருந்து பிடிச்சி சுட்டு தான் கொடுத்தாங்களாம், வாயில் வைக்கவே முடியலையாம். ஆனால் அவங்க சுட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு அந்த ஒமேகா 3ங்கிறது ஒன்று இல்லாமல் அவங்க வாழ்க்கையே இருக்காதான். அந்த ஃபிஷ்ஷில் அவ்வளோ எண்ணெயாக வடியுமா. அந்த கலிலேயாவில் கிடைக்கிற அந்த ஃபிஷ்ஷு ராஜாக்களுக்கு போகுமா அந்த காலத்தில். ஏன்னா அவங்க உடல் அமைப்புலையும் உடல்லையும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதை விட்டுருவோம், நம்ம இங்கே வருவோம். இங்கே எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. இது நம்பிக்கையினுடைய அடையாளம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 7வது வசனத்தில், அவனுக்கு எப்படி தெரியும் ஒரு ஆண்டவர்னு? அவன் எந்த சண்டே கிளாஸுக்கு போனான்? அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆண்டவர்னு கண்டுபிடிக்க முடியுமா? தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி வருது, அவன் படுத்து கிடக்கிறான் 38 வருஷமா, அவன் எப்படி கூப்பிட்றான் சொல்லுங்க? கானானிய ஸ்திரீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டது இருந்துட்டு போட்டோம், அவர் நிறைய கேள்விப்பட்டா, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்தா. இவன் எங்கே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண? இன்னொன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அவர் எருசலேமில் ஒரு அற்புதமோ, ஆமாம், பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு கிருபை வேணும்யா. அவர் ஆண்டவர்ங்கிறத பிதா அவருக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன பெரிய வார்த்தை பாருங்க, ஆண்டவரே. அன்னைக்கே அவன் சுகமாயிட்டான், நம்மெல்லாம் இப்போ கூப்பிடுறோம், உயிரோடு எழுந்த பிறகு. அவன் எப்பயோ கூப்பிட்டான். அவன் நமக்கே அட்வான்ஸு, அவன் எல்லாருக்கும் அட்வான்ஸு. இப்போ கூட நம்ம ஆண்டவரே சுகமாக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், அப்படியே உட்காந்துருக்கோம். என்னம்மா பார்த்துக்கலாம், காய்கறி திண்டா சுகமாயிடலாம், அதை திண்டா சுகமாக்கிக்கலாம். ஓய், ஆண்டவரே சுகமாக்குன்னு சொல்லுங்க. அவர் தான் நல்லா சுகமாக்குவார், அவர் தான் கத்தி வைக்காமல் ஆப்ரேஷன் பண்ணுவார், அவர் தொட்டால் அற்புதம் நடக்கும். அப்படி தான் எடுத்து வச்சுட்டு நான் சில நேரம் அப்படியே படிப்பேன் அவனை மாதிரியே.
ஏன்னா அவனுக்கு இருக்கிற சுகம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். இப்படி தான் பைபிள் படிக்கணும். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அவனை மாதிரியே மாறி, ஆண்டவரே ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு அங்கே அவன் சொல்கிறான். மூன்றாவது அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, அவன் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நம்மளாக இருந்தால் என்னென்ன சொல்லியிருக்கோம். 38 வருஷம் முதுகுலாம் புண்ணாக இருக்குது, பெட்சோர்லாம் வந்துருச்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்க? என் பலவீனம் உங்களுக்கு தெரியுமா? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? என் உடம்பு வலி உங்களுக்கு தெரியுமா? என் வியாகுலம் உங்களுக்கு தெரியுமா? என் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எத்தனை வருஷம் வியாதியாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பலவீனத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆமாம், எவன் ஒருத்தன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவர் வார்த்தையை கேட்கும் போதே சுகம் அடைஞ்சிருவான். கையை தட்டுகளை. அல்லேலூயா. நான் நம்ம சபையில் பார்க்குறேன், இவர்கள் எப்ப பிரசங்கிக்கும் போது தூங்குறாங்களோ அப்பயே தேவனை தூக்கி வெளியே போட்டாங்க. எப்ப தேவன் பேசும்போது, தேவன் ஜெபிக்கும் போது சுகமாக்கவில்லை, தேவன் ஆராதிக்கும் போது சுகமாக்கினதை விட வார்த்தை அப்படியே புறப்பட்டு போய் சுகமாக்கினதுதான் உண்மை. நான் நம்ம சபையில பார்த்தேன், பிரச்சனையோட வந்து தூங்கிட்டு போறாங்களே, பிரச்சனையோடே போறாங்க. ஆனா 38 வருஷமா இருக்கவன் தேவ வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிக்கிறான். நீங்க நினைச்சு பாருங்க, இதுல ஒரு பயங்கரமான அற்புதம் இருக்கு. ஏன் தெரியுமா? வசனத்தை கேட்ட உடனே உடம்புக்குள்ள வல்லமை இறங்கி கை கால் உடம்பு எல்லாம் சுகமாயிருச்சு. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் நடந்து போனான்னு எழுதல, அந்த மனுஷன் படுக்க எடுத்துட்டு போனான்னு எழும்பல, அந்த மனுஷன் சுகமானான்னு எழுதி இருக்கு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் உண்மை. 38 வருஷம் சுகமாகாதவன் எப்படிங்க பெட்டை தூக்கிட்டு நடக்க முடியும்? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை மதிக்கிறதுக்கு அடையாளம்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போட்டு போகிறதில்ல. நீங்கள் ஆண்டவரை மதிக்கிறதுக்கு அடையாளம்னா கையை தூக்கி ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் தமது வார்த்தையை அனுப்புறதுக்கு ரெடியாக இருப்பார். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோட பேசினார். இது 1ஆம் தேதிக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னார். அது என்னமோ தெரியாது, அதனால இது புது மாதத்துக்காக வச்சுருந்தேன். சில துருத்தி சில ஆசீர்வாதத்தை அப்படியே ஆயத்தம் பண்ணி ஆவியானவர் சொல்லும்போது வச்சு இன்னைக்குன்னு சிலரை சுகமாக்கி அனுப்பிடுவார். யார் இந்த வசனத்தை அப்படியே கேட்குறாங்களோ எத்தனை வருஷம் வியாதியை சுகமாக்குவார். இதில் பாஸ்டர்கிட்ட மந்திரவாத பவர்லாம் கிடையாது. அவன் பேசுகிற வசனத்தை தேவ வார்த்தையாக நம்புகிறவங்களுக்கு எந்த வியாதியும் சுகமாக்க அவரால் முடியும், எந்த வியாதியும் தாண்டி நடக்க அவங்களால முடியும். மருந்து சுகமாக்குனா வெளியே தெரியும், கர்த்தர் சுகமாக்குனா சுவடே இருக்காது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மருந்து சுகமாக்குனா எங்கேயாவது சைடு எஃபெக்ட் வரும், கர்த்தர் சுகமாக்குனா சைடு எஃபெக்டே வராது. முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னீங்கன்னே தெரியாதே பிரதர். நம்பிக்கையை விடல. 2வது உண்மையா சொன்னான், தன் பலவீனத்தை ஒத்துக்கிட்டான், நேர்மையா பேசினான். 3வது தேவ வார்த்தையை விசுவாசிச்சு கேட்டதுனால இன்னைக்கு இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இந்த சொஸ்தமானாங்கிற வார்த்தையை தான் ஆவியானவர் எனக்கு கொண்டு வந்தார். எப்பயும் படுக்கை எடுத்துகிட்டு போனானே படிச்சிருக்கேன் பைபிளை. ஆனால் இன்னைக்கு என்னை அதுக்கு நேராக கொண்டு போனார். சொஸ்தமாகாமல் படுக்கை எடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க நீண்ட கால பாவங்கள் உங்களை விட்டு மாறும். அவர் வசனத்தை கேட்க கேட்க இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் ஆசாபாசம் எனக்கு இயேசு வேணும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவருடைய வார்த்தை நம்மை புதிதாக்கும். அவருடைய வார்த்தை நம்ம எழும்பி நடக்க மட்டும் இல்லை, நம்மை ஓடி கண்மலைகளின் மேல் நிற்க பண்ணும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு காலம் மறைத்து வைப்பார். எதுக்கு தெரியுமா? தீங்கு நாளிலே கூடார மறைவிலே மறைத்து வைத்தீரே
வேலைக்காகவே. கைகளை தட்டி பாடுவோமா? தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே. தகப்பனிடும் வேளா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிடும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காட்டாய் மாறி அழித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காட்டாய் மாறி அழித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. சில காலம் மறைக்கப்பட்டு இருப்பீங்க, ஆனால் எல்லா காலமும் மறைக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு காலம் கண்மலையில் கொண்டு போய் வைப்பார். மறைக்கப்பட்ட காலம் இருக்கும் தேவ பிள்ளைக்கு, ஆனால் ஒரு நாள் கண்மலையில் உயர்த்துவார். நீங்கள் எழும்பி நடக்க வேண்டிய காலம் இருக்கும். எப்போ கொஞ்ச காலம் வசனத்தை கொண்டு கொண்டு உருவாக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். கொஞ்ச காலம் உருவாக்கிட்டே இருப்பார். வசனத்தை உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கணும், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் எழும்பி நடக்கிறது மட்டும் இல்லை, கண்மலையின் மேல் உயர்த்துகிற ஒரு தேவன். அது ரொம்ப கவனிக்கணும். இந்த கேட்ட வார்த்தை ஒன்று வீணாகாது. கேட்ட வார்த்தைகள் கிரியை செய்யும். ஆண்டவர் பேசின 3 வசனம் தான், வார்த்தை தான். நீ எழும்பி நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். உன் படுக்கை வீட்டில் போயிட்டு எல்லோரும் யோவான் 5 வாசிங்க. ஏன்னா பைபிளில் இது மிகப்பெரிய அற்புதம். இது மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா இது மிகப்பெரிய அற்புதம். ஆணி வேறுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இந்த அற்புதத்தில் இருக்குது. அதான் விசுவாசம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் ஆனாலும் விசுவாசம் குறையக்கூடாது. வருஷங்கள் ஆகும்போது விசுவாசம் குறையக்கூடாது. சூழ்நிலைகள் மாறும்போது விசுவாசம் குறையக்கூடாது. எதிர்காற்று வீசும்போது விசுவாசம் குறையக்கூடாது. அந்த விசுவாசத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். 3வது, சுகமான உடனே வீட்டில் போய் உட்காரல, புது வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். சர்ச்சில் இருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சுகமாகி சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கான். ஆண்டோடைய வார்த்தையை கவனிங்க. புது வாழ்க்கை 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. இன்னைக்கு நிறைய பேரை தேவாலயத்தில் பார்க்கிறாரு. அல்லேலூயா. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. நிறைய பேர் வருவாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்றேன், சுகமாயிட்டேன், போயிடுவான் வீட்டுக்கு. ஆனால் அவன் சர்ச்சில் இருக்கான். புது வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டான். புதிய ஒரு உடையோடு ஆலயத்தில் வந்திருக்கான். ஆமாம், இயேசுவும் பிலிவராக வந்திருக்கார், அவனும் பிலிவராக வந்திருக்கார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். என் ஆண்டவர் சில நேரம் தன்னை மறைச்சிட்டு அவன் பக்கத்தில் நின்று ஆராதிச்சுட்டு போயிருக்கார். பார்த்தீங்களா? அவன் பக்கத்தில் அவரும் நின்றுருக்கார். இயேசு தேவாலயத்திலே அவனை கண்டார். ஆமாம், சுகம் ஆகிறது ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து நன்றியோடு அவர் ஆராதிக்க, இன்னும் அவருக்காக வாழ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அந்த 6 நாள் திட்டத்தை நிறைவேற்றணும். அதுக்கான பலனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கான கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வந்துட்டு போகிறது, பாஸ்டர் வந்துட்டேன் பாஸ்டர், இல்லை, எனக்கான திட்டம் இருக்கு, எனக்கான நோக்கம் இருக்கு. ஆமாம், அவன் சுகமானதை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விசுவாசத்தை பேசுது. அவன் இன்று வரை நம்மோடு பேசுகிறான். அவன் அன்று சுகமாக்கப்பட்டவன் மட்டுமல்ல, இன்று நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவன். அதுபோல நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். எவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிக அற்புதத்தை பெறுவார்கள். தேவாலயத்தில் இயேசு பார்க்கிறார். இயேசு தேவாலயத்துக்கு வான் கூப்பிடல, சுகம் அவனை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தது. இயேசு தேவாலயத்துக்கு வந்திருப்பான்னு சொல்லலை, படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு தான் சொன்னார். ஆனால் சுகமாக்கப்பட்டவன் இனி புதிய வாழ்க்கை, இனி ஒரு புதிய நம்பிக்கை, இனி ஒரு புதிய ஜீவன் எனக்கு பிறக்குது அப்படின்னு சொல்கிறான். இதிலிருந்தே எழும்பிட்டேன்னா எல்லாத்துலேருந்து எழும்புவேன்.
இதிலிருந்தே எழும்பிட்டேன்னா என் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். இந்த பிரச்சனை தான் பெருசு நினைச்சேன், இதிலிருந்தே கர்த்தர் தூக்கிட்டார்னா எல்லாவற்றிலிருந்து என்ன தூக்குவார். அந்த நம்பிக்கை. ஆமா, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. அதனால தானா சர்ச்சுக்கு வந்துட்டான், பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான். எப்படா நீ சனிக்கிழமை சுகமாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். உன்னை யாரா சுகமாக்குனது? நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே வருது. எப்போ விசுவாசம் வருதோ ரிமோட் மாதிரி தானாக வர ஆரம்பிச்சிடும், தானாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். என் புதிய வாழ்வை தேவன் வச்சிருக்கார், நம்புவோம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான். அவன் பார்க்கத்தான் மனுஷன் மாதிரி 2 கண்ணு வச்சிருப்பான். அவனுடைய செயல்பாடுகள் வேற, அவனுடைய நோக்கம் வேற, அவனுடைய சிந்தனை வேற, அவனுடைய திட்டம் வேற. அவனை குறித்த பெரிய திட்டங்கள் அவனுக்குள்ள இருந்து உள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். அவன் இன்னும் இந்த உலகத்துக்குரியவன் இல்லை, அவனுக்கான ஒரு மேன்மை இருக்கு, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை.